எனது நம்பிக்கை வீண் போகாது. நம் தாமோதரை சிரிக்க வைக்க இந்த உலகத்தில் நிச்சயமாக ஒரு நபர் இருப்பார். Of course, Your Excellency. Brain secure பண்றதுக்கு என்கிட்ட மெடிசன்ஸ் இருக்கு. நமது வம்சத்தில் இதுவரை ஏராளமானோர் உயிர் தியாகம் செய்துள்ளனர். ஆனால் இதுவரை யாரும் ஆங்கிலேயர்களின் மருந்தை பயன்படுத்தவில்லை. எனக்கு ஆங்கிலேயனின் மருந்து தேவையில்லை. இதை எடுத்துச் செல்லுங்கள். வேண்டாம், எனக்கு உங்களது உதவி தேவையில்லை. நான் உங்களை நம்ப மாட்டேன். உருவத்தை பார்த்து எடப்படாதீங்க மகாராணி. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. இங்க பாருடா, இங்க எல்லாரும் முயற்சி பண்ணி பார்த்துட்டோம், எங்களாலேயே முடியலையா. நீங்கள் அனைவரும் இளவரசரை பேச வைப்பதற்காகவும் சிரிக்க வைப்பதற்காகவும் இங்கு வந்துள்ளீர்கள். ஆதலால் இங்கு அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு அளிக்கப்படும். உங்களால் என் மகனை சிரிக்க வைக்க முடியும் என்றால் நீங்கள் முயற்சி செய்யுங்கள். ரொம்ப நன்றி மகாராணி அவர்களே. நீங்களே பாருங்க இந்த லட்டி இளவரசரை எப்படி சிரிக்க வைக்க போறான்னு. ஆங்கிலேயனே, என்னை கொன்னுடாத. பாத்தீங்களா மகாராணி, இந்த ஆங்கிலேயர்கள் நம்ம கிட்ட அடி வாங்கதான் லாயக்கே. நாங்கள் உடனே மகாராணியை சந்திக்க வேண்டும். இப்ப முடியாது. இப்ப அவங்கள சந்திக்க யாரையுமே அனுமதிக்க முடியாது. நாங்கள் வந்துள்ளதை நீ சென்று அவர்களிடம் கூறு. மகாராணியார் யாரையுமே சந்திக்க தயாரா இல்லைன்னு சொன்னேன்ல. இதை கேட்டீர்களா? உங்கள் மகாராணியாருக்கு உங்களை சந்திக்க விருப்பம் இல்லையா? உங்களது பேச்சை கேட்க கூட மறுக்கிறார்கள். நாங்க அவங்கள சந்திக்காம இங்கிருந்து போக மாட்டோம். நாங்கள் பார்க்காமல் போக மாட்டோம். துணிச்சல் இருந்தா எங்களை தடுத்து பாரு. மகாராணியாரி, கமிஷனரியை போதகர்களுக்கு தாங்கள் அளித்தீர்கள் அல்லவா? அவர்களை நம் பிரஜைகள் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை சேர்ந்தவர்கள் என்று நினைக்கிறார்கள். அதனால் அவர்களை கொல்ல முயற்சிக்கிறார்கள். இனி உங்களால் தான் அவர்களை சமாளிக்க முடியும். வாருங்கள், நான் அவர்களிடம் பேசுகிறேன். சார், நம்ம மிஷனரி ஆட்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களை காப்பாற்றணும் சார். அவங்களை காப்பாற்றணும். அவங்களை நாம காப்பாற்ற வேண்டாம், அவங்க தான் நம்மளை காப்பாற்றுவாங்க. Lead me to deliverance, my lord. குயின் விக்டோரியாவை காப்பாற்ற போறது அவங்க சொந்த மக்கள். இந்த ஜான்சியை விட்டு அனுப்புவதற்கு நான் ஏற்பாடு செய்கிறேன். ஆனால் அவர்கள் இங்கு இருக்கும் வரை அவர்களுக்கு எந்த அசம்பாவிதமும் நடந்துவிடக்கூடாது. ஒருவேளை என் உத்தரவையும் மீறி அவர்கள் மீது யாரேனும் தாக்குதல் நடத்தினால் அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும்.